நிகிதாவும் பாண்டியராஜனும் ஒரே ஊருக்காரங்க. ஓகே. திண்டுக்கல். ரைட்டா? இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஜாதிக்காரங்க. ஓகே. இப்போ அவங்க ஏமாத்தினா இவரும் ஏமாத்தலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஜாதின்றதுனால ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் 2 பேரும் ஒரே ஆட்கள். ரைட்டுங்களா? நிகிதாவுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறவர் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர். ஓகே. அவர் தான் ப்ரொஃபஸர் வேலை வாங்கி கொடுக்குறார். பாண்டியராஜனுக்கு வந்து சென்னையில் வேலை வாங்கி கொடுத்தவர் யாருன்னா அதே திண்டுக்கல்லை சேர்ந்த ஐ பெரியசாமி, திமுக அமைச்சர். அவர் அதிமுக நிகிதா, பாண்டியராஜன் வந்து திமுக. இவங்க பாண்டியராஜனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து மாவட்ட அவைத்தலைவராக இருக்கார், திண்டுக்கல் மாவட்ட திமுக அவைத்தலைவராக இருக்கார். அதனால தான் பாண்டியராஜனுக்கு ஐ பெரியசாமிக்கிட்ட செல்வாக்கு வாங்கிட்டு வந்துடுறார். என்னென்னா, இந்த பாண்டியராஜன் வந்து அதே நிகிதா மாதிரியே 2017 வந்து டாஸ்மாக்குக்கு எதிராக வந்து பெண்கள் போராடும்போது அடிக்கிறார். நம்ம பார்த்த அந்த வீடியோலாம் பரபரப்பாக போச்சு. வேறு ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சே வந்து ஒரு லேடிஸ் பின்னாடி அடிச்சாப்புல. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஆள். உடனே அவரை எடப்பாடி கவர்மெண்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா பொள்ளாச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொள்ளாச்சியோட ஏஎஸ்பியாக இருக்கார். இவர் வந்து டிபிஎஸ் ரேங்க் ஓகே, தமிழ்நாடு போலீஸ் ரேங்க் ப்ரமோட்டி தான் இவர் வந்து அப்படியே மேலே வர்றாரு. அப்படி வரும்பொழுது பொள்ளாச்சி காம கொடூரமான சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்களை முழுக்க மறைக்கிறார். அதில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அதில் பாதிக்கப்பட்ட பெண்களோட பேரையும் வெளியில் சொல்கிறார். ஓகே. இவர் மேலே நிறைய பேர் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. நம்மெல்லாம் நக்கீரனில் பொங்கி எழுந்தோம் இவருக்கு எதிராக. ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு பெண்மணியுடைய பேரை வெளியே சொல்கிறது அவங்கள மிரட்டுறதை தானே அர்த்தம்.